ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கீஸ்க்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்கள் உருவாக்கப்பட்டது, அவருடைய சுவாசத்தினால் வானத்தின் சர்வ சேனைகள் உருவாக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் வார்த்தையை பயன்படுத்தி எல்லா காரியங்களையும் உருவாக்குகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் உண்டு. வார்த்தைகள் உருவாக்குகிற சக்தி கொண்டது. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது வெறும் வார்த்தை அல்ல, அதற்கு ஒரு அதிகாரம் உண்டு. இதைதான் ஆண்டவர் ஒரு கீயா, ஒரு திறவுகோலா நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம அவ்வப்போது பயன்படுத்தும் போது இது சில காரியங்களை உருவாக்கும், இது சில காரியங்களை மாற்றும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆமென் ஒரு பெரிய வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு. அதை உணர்ந்துதான் சங்கீதக்காரர் தாவீது ஆமென் சங்கீதங்களின் புஸ்தகம் 138ஆம் அதிகாரத்திலே ஆமென் 2ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஏனென்றால் எல்லா பிரஸ்தாபமுமே வார்த்தையினால் உருவாக்கப்பட்டதுதான். அதனால எல்லா பிரஸ்தாபத்தை விட மகிமைப்படுத்த வேண்டியது என்ன, மகிமைப்படுத்தப்பட வேண்டியது என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை தான். நம்முடைய கரங்கள்ல இருக்கிற வார்த்தைகள், ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள். ஆமென். இதை ஒரு நாள் நம்ம ஆமென் இது ஒரு அந்நிய காரியமாகவோ அல்லது இது வெறுமனே ஒரு புனித புத்தகமாகவோ நம்ம இதை எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது இது நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை உருவாக்கும். ஆமென். ஆண்டவர் உருவாக்கின எல்லாவற்றை விட இந்த வார்த்தையை அவரே மகிமைப்படுத்தி இருக்கும் போது நாம் இந்த வார்த்தையை இன்னும் மகிமைப்படுத்தணும். நம்ம இந்த வார்த்தையை நம்ம கனப்படுத்தணும். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்பியாசிக்கணும். இதை வெறுமனே நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்லை, இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தணும். வாக்குத்தத்தங்களை நம்ம அறிக்கை பண்ணணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை இந்த வார்த்தைகள் உருவாக்கும். அதான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். சோ இயேசு யார்? அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். அவர் பூமியில இருக்கும் போது அவர் ஒரு தெய்வனாய் அவர் வாழ்ந்தாலும் அவர் தான் வார்த்தை. சோ இயேசுக்கு நீங்கள் கொடுக்கிற அதே கணம் இந்த வார்த்தைக்கு கொடுக்கணும். அவர் வாயிலிருந்து புறப்பட்டிருக்கிற உபதேசங்கள், வார்த்தைகள் எல்லாத்துக்கும் ஜீவன் உண்டு. அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் வாழ்க்கையில ஆமென் ஒரு புதிய காரியங்கள் நடக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. இதை ஒரு கீயா நீங்க எடுத்துக்கோங்க. போகிற எல்லா இடங்களிலும் நீங்கள் வார்த்தையை பயன்படுத்துங்க. ஒரு பெரிய வெற்றியை காண்பீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.